கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். பீர்க்கங்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி தோல் ரொம்ப க்ளீனாக தோலை செத்திடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தோலோடு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் கொஞ்சம் வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா 2, காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் சீரகம், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, காஞ்ச மிளகா 2, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சு கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்ததையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அந்த கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அதுலேருந்தே தண்ணி வரும். வெந்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் அதிகமாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு வேக வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பியும் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.